சில வருஷத்துக்கு முன்னாடி ஷியாம்ங்கிற ஒரு யங் டைரக்டர் நம்ம அனிருத்த போய் மீட் பண்ணிருக்காரு. என்கிட்ட ஒரு கதை இருக்கு, இது உங்களுக்கு தான் ஆப்டா இருக்கும், இந்த படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கதைய கேட்ட அனிருத், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நான் இப்போ நடிக்கிற ஐடியால இல்ல, அதனால நான் உங்களுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டு தரேன் அப்படின்னு அனிருத் கமிட் ஆன படம் தான் ஆக்கோ. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு சேர்ல அனிருத்த பார்த்த உடனே இவர் தான் இந்த படத்துல நடிக்கிறாருன்னு நம்ம நினைச்சோம். அத இல்லன்னு சொன்னாங்க. அடுத்ததா எனக்கென யாரும் இல்லையே அனிருத் வாய்ஸ்லயே ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணி நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில சக்க போட்டுட்டு இருக்கு. ஒரு பாட்டு ஹிட் ஆனாவே அதனோட விஷுவல்ஸ் மேல எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். அத சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக டைரக்டர் ஷியாம் ஒரு முடிவு பண்ணிருக்காரு. நீங்க படத்துல தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் ஏன் இந்த பாட்டுல மட்டுமாவது நடிக்க கூடாது, நீங்க மட்டும் ஓகே சொல்லுங்களேன், ஏமி ஜாக்சனை உங்க கூட இந்த பாட்டுல ஆட வைக்கிறேன் அப்படின்னு ஆக்கோ பட டைரக்டர் ஷியாம் அனிருத்த கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ எனக்கென யாரும் இல்லையே விஷுவல்ஸ்ல நம்ம அனிருத் அண்ட் ஏமி ஜாக்சன் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களாம். இத அந்த படத்தோட டைரக்டர் ஷியாமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு.